வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இது என்ன மாதம்? 1ஆம் தேதி இல்லை, தப்பிச்சோம். என்ன மாதம்? ஏப்ரல் மாதம். ஏப்ரல் மாதத்துக்குரிய சிறப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தின் சிறப்பு கேட்கல. இறையிறக்க ஆண்டவருடைய பெருவிழா. அப்பா தப்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆண்டு நமது இந்த மாதத்தில் 7வது தியான மையத்தில் நமது இறையிறக்க ஆண்டவருடைய பெருவிழாவை கொண்டாடுறோம். அடுத்து ஏப்ரல் மாதத்தின் சிறப்பு அது ஃபஸ்ட்டே சொல்லலாம். ஈஸ்டர், இயேசுவினுடைய பாடுகள் இறப்பை ஆழமாக சிந்திக்கின்ற மாதம், ஆண்டவரது உயிர்ப்பை கொண்டாடுகிற மாதம். அடுத்து தவக்காலம்ன்றாங்க. நற்கருணையின் மாதம், நற்கருணை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குற மாதம். அடுத்து பிள்ளைங்களுக்கு பரீட்சைக்கெல்லாம் லீவெலாம் விடுற டைம் ஆச்சா? இல்லை, தெரியல. அந்த குழந்தைங்க இப்படின்றாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்படி எல்லா நிலைகளிலும் இறைவன் நம்மை நிறைவாக அருளின் காலத்தில் மிக சிறப்பான முக்கியத்துவம் வாய்ந்த மாதம். பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். நிறைய சாட்சியங்கள் கேட்டோம். இப்பொழுது நம்ம ஆண்டவரை போற்றி துதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில வீட்டு பாடம். சீராக் புத்தகம் 51ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை வாசிங்க. சீராக் 51:22. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். எடுங்க எல்லாரும். சீராக் 51:22. 51:22 எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? நில்லுங்க ஃபாதர், சீராக் எங்க இருக்காருன்னு தேடணும். இல்லை ஃபாதர். சீராக் 51:22 சேர்ந்து வாசிப்போம். ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். இந்த இரவு கண்விழிப்பு ஜெபத்திற்கு வந்திருக்கிற பொழுது இந்த நாவை வைத்து ஆண்டவரை நாம் புகழ்ந்து நன்றி செலுத்தி பாடி துதிக்க போறோம். பிரைஸ் தி லார்ட். திருப்பாடல் 34:1 எடுத்து வாசிங்களேன். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். மனப்பாடமாக சொல்றாங்க. அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். அதே சீராக் 51:29 வாசிங்களேன். சீராக் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு. ஆண்டவரின் இரக்கத்தில் உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி கொள்வதாக, அவரை புகழ்வதில் என்றும் நாணம் கொள்ளாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை புகழ்வது நமக்கு என்ன வரக்கூடாதா? ஒருத்தர் சொன்னார் பாருங்க, கை தூக்க. நான் உண்மையாவே கை தூக்கம் இல்லை. எரிக்கோ ஜெபத்து நற்கருணை ஆண்டவர் முன்னாடி கை தூக்க கொஞ்சம் நாணமா இருந்துச்சு. இப்போ அந்த நாணம் போயிருச்சு. ஆண்டவரை புகழ்வதற்கு நாணம் வேண்டாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தாவீது அரசனை போல கடவுளுக்கு நன்றி செலுத்தி புகழ்ந்து பாடணும். இந்த அருளின் காலத்தில் தான் மகிழ்வோடு நன்றி செலுத்தணும். பிரைஸ் தி லார்ட். இயேசுவினுடைய பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை தியானிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலது கரம் உள்ளவர்கள் மட்டும் கரம் உயர்த்தி உரத்த குரலில் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அங்க இங்க இருக்கவங்க எல்லாம் ஆண்டவருடைய இல்லத்துக்கு ஓடி வரட்டும். வலது கரம் உயர்த்தி, 2 கரமும் உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். 2 வாங்கினா 1 ஃப்ரீ. அப்பாடா, நம்பிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு சின்ன பாடல் நமக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்லாம் நம்ம இங்கே பாடிட்டு இருந்த பாடல். ஃபாதர், சன் அண்ட் ஹோலி ஸ்பிரிட் ஐ லவ் யூ. கேட்டது இல்லையா? மூவொரு தெய்வமே ஐ லவ் யூ. சும்மா சிம்பிள் ஸ்டெப்பு. ஃபாதர், ஹலோ, ஃபாதர், சன் and the Holy Spirit I love you. அவ்வளவுதான். Father, Son and Holy Spirit I love you. ஸ்டெப் கிடைச்சதா? பைபிள்லாம் கீழே வச்சிருங்க. அச்சோ பாவம். Praise the Lord. Hallelujah. மூவொரு தெய்வமே I love you. அவ்வளவுதாங்க. பாட்டு கற்றுக்கிட்டோம். மூவொரு இறைவனை போற்றி துதிக்கிறோம். இன்றைக்கு இரவு கண்விழிப்பு ஜெபத்தில் இது மட்டும்தான் ஸ்டெப். அடுத்து நான் இந்த பக்கம் எதாவது கை தட்டினா அந்த பக்கம் அப்படியே கை தட்டினா போதும். நான் இந்த பக்கம் கை தட்டும் போது நீங்களும் அந்த பக்கமே கை தட்டினா போதும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கன்ஃபியூஷன் வராது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை புகழும் பொழுது நாணம் வரக்கூடாது. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக தந்திருக்கிறார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நிற்போமா? எந்திரிக்காத முடியாதவங்க, தூங்கலான்னு வந்திருக்கிறவங்க, அவங்க எல்லாம் அப்படியே எந்திரிங்க பார்ப்போம். கடவுளை போற்றி துதிக்க வந்தவங்க அனைவரும் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
ஹalleluya. ஆண்டவர் எனக்கு நாவை பரிசாக கொடுத்தார், அதை கொண்டு நான் அவரை புகழ்வேன். நம்ம ஆண்டவரை புகழ்ந்து நன்றி செலுத்த போகிறோம் உற்சாகத்தோட. இந்த எனர்ஜி இருக்குமான்னு தெரியல, முதல்ல நல்லா ஆண்டவரை துதிச்சிடலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்கள் தான் சொல்லியிருக்கு. ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள பொழுதே, அப்புறம் தூங்கிட்டுமா பிரச்சனை. ஆண்டவரை தேடுவதற்கு வாய்ப்புள்ள பொழுதே அவரை தேடுங்கள், அவர் அருகில் இருக்கிற பொழுதே அவரை நாடுங்கள், தேடுங்கள் என்று சொல்லி. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. கரங்களை தட்டுவோமா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். ரெண்டு பேரும் கரங்களை தட்டுவோம். Say
பொழுது அடுத்து கரங்களை கட்டி சுற்றி எல்லா முகத்தையும் பார்த்து பாடுறோம். மன்னிப்பவர், நம்மை பாதுகாக்கிறவர், சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார். இதோ அவரது புகழை பாட அவர் நமக்கு வல்லமை தருகிறார். அவரை போற்றி துதிக்க நான் கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு நன்றி செலுத்தி உற்சாகத்தோடு கரங்களை கட்டி நாம் பாடிச்சிருப்போம்.
சேர்த்து வைப்போமா? இதோ ஆண்டவர் அவரது இல்லத்திற்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாம் அவரது இல்லத்தில் அமர்ந்து ஜெபிக்க தகுதியற்றவர்கள். ஆனால் அவர் நம்மை தேர்ந்தெடுத்து இந்த இரவில் அவரது இல்லத்தில் அவரது உயிருள்ள வார்த்தைகளை கேட்க இளைப்பாற இறைவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இதோ கடந்த 1 மாத காலம் பல்வேறு சூழல்களில் பல்வேறு நிலைகளை, நபர்களை, சூழல்களை எல்லாம் சந்தித்து பல நிலைகளில் காயப்பட்டு வீழ்ந்து பல்வேறு நிலைகளில் வெற்றி கண்டு நம் அனைவரும் ஆண்டவரது இல்லத்திற்கு திரும்பி வந்திருக்கிறோம். அவர் நம்மை தேற்றுவதற்கு, ஆற்றுவதற்காக, திடப்படுத்துவதற்காக புது ஆற்றலையும் தெம்பையும் இந்த புது மாதத்தில் இறைவன் நமக்கு தருகின்ற நிமிடம். இறை இரக்கத்தின் மாதம், அவரது மீட்பை கொண்டாடுகின்ற இந்த மாதம். இந்த நாளிலே இறைவன் நம்மை அழைத்து வந்ததற்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே இந்த இல்லத்தில் நாங்கள் இளைப்பாற உமது உயிருள்ள வார்த்தைகளை கேட்க 1 நிமிடம் கூட வெறுமனே தேவையற்றதற்கு நாங்கள் ஒதுக்காமல் உம்மை போற்றி துதிக்கவும், உம் வார்த்தைகளை கேட்கவும், உமோடு இருக்கவும், உமோடு பயணிக்கவும் நீர் எங்களுக்கு தருகின்ற வாய்ப்பிற்கு நன்றி இயேசுவே. இந்த நாளை எங்களை ஆசீர்வதியும். நம்முடைய எல்லா ஜெப கருத்துக்களையும் ஒப்புக் கொடுப்போம். மனதில் பல்வேறு ஜெப விண்ணப்பங்கள், கருத்துக்கள், என்ன நடக்கும், இன்று இந்த மாதம் நடக்குமா, எதை பற்றியும் கவலை வேண்டாம். அவரது இல்லத்தில் வருகிற பொழுது ஆண்டவரை பற்றி மட்டும் சிந்திப்போம். நம் பிரச்சனைகள் எல்லாம் அவரிடம் இந்த நேரத்தில் ஒப்படைத்து விடுவோம். ஆண்டவரது இல்லத்தில் வந்தும் நமது இல்லத்தில் இருப்பதை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தோம் என்றால் எப்படி ஆசை. இந்த நேரத்தில் எல்லா ஜெப கருத்துக்களையும் ஒப்புக் கொடுத்து, ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், அன்பு கூற வந்திருக்கிறோம். தந்தையாக உம்மை, இயேசுவே தூயவரான உம்மை நாங்கள் போற்றி துதிக்க வந்திருக்கிறோம். இதோ இந்த ஆலயத்தில் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவருக்கு ஊழியம் புரிகின்ற மகிழ்ச்சியே ஆண்டவரே, உமக்கு ஊழியம் புரிய உமது ஆலயத்தில் துதிக்க நீர் எங்களுக்கு தந்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி என்று சொல்லி இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்போம். ஆராதித்து நம் ஜெப கருத்துக்களை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போம். Oh,
இல்லாமல் மறுரூபம் உள்ளவராக ஒரு புது படைப்பாக நாளைய தினம் நமக்கு திரும்பி செல்ல எங்களுக்கு வரம் தாரும் என்று சொல்லி இறைவன் விரும்பாத அனைத்தையும் இங்கே ஆண்டவருக்கு அர்ப்பணித்து விட்டு இறைவன் விரும்புகிற வாழ்க்கை வாழ முடிவெடுத்து ஆரம்பிச்சிருக்கிறோம்.
ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம், நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் என்று சொல்லி நம்மை முழுமையாக அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், தந்தையாம் இறைவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆவியானவரிடத்தில் உறவாடுகின்ற நிமிடம், இதோ இறைவன் நம்மோடு பேச போகின்ற நிமிடம். இறை வார்த்தை அறிவிக்கின்ற அருட்தந்தையையும் நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, எங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது உயிருள்ள வார்த்தையை கேட்பதற்கு தகுந்த நிலமாக எங்கள் இதயத்தை நீர் சுத்தப்படுத்தும், இதயத்தை திறந்தருளும். உமது வல்லமையான ஆவியானவர் எங்களோடு இறை வார்த்தை வாயிலாக பேசும் பொழுது அந்த உயிருள்ள வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தில் எங்களை தொட்டு சுகப்படுத்த, எங்கள் மன கண்களை திறக்க, புது வாழ்விற்கு புது படைப்பாக எங்களை மாற்ற வல்லம் உமது ஆவியானவரால் எங்களை நிரப்பும் என்று சொல்லி தொடர்ந்து வருகின்ற நிமிடங்களை இந்த இரவை முழுவதும் ஆவியானவருக்கு ஒப்புக் கொடுத்து இந்த பாடல் வரிகளோடு சற்று கரங்களை விரித்த வண்ணமாக நாம் பாடி ஜெபிப்போம். அசைவாடும் ஆவியே எம்மில் இறங்கி பாருமே, உன்னதத்தில்